ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற தேவ பிள்ளைகளுக்கு நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, குறிப்பாக பரிசுத்த வேதாகமம் தருகிற வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய வலிமை படைத்தது. யாரு இந்த வார்த்தைகளை கேட்டாலும் உண்மையா கேட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். இது ஒரு மார்க்க புத்தகம், இது கிறிஸ்தவங்களுக்கான புத்தகம் அப்படின்ற ஒரு மனநிலையோட வாசித்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு இதன் மூலம் எந்த பிரயோஜனம் இருக்காது. பொதுவா பரிசுத்த வேதாகமத்தை எல்லாருமே வாசிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வாசிக்கிறாங்க, சினிமா துறையை சார்ந்தவங்களும் வாசிக்கிறாங்க, சில புரட்சிகரமான சமூக புரட்சியை விரும்புறவங்க, தேசிய புரட்சியை விரும்புறவங்க கூட இந்த பைபிள் அப்படி என்னதாங்க இருக்குது, ஏன்னா இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குது. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வேதாகமத்தை பைபிளை பின்பற்றாங்க, அப்படி என்னதான் இருக்கு பார்க்கலாமே அப்படின்னு வாசிக்கிற பொதுவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன், கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்தவங்களும் பைபிள் வாசிக்கத்தான் செய்யறாங்க. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரான மனநிலையோடு இருக்கிறவங்களும் பைபிள் வாசிக்கிறாங்க. ஆனா என்ன விதமான மனநிலையோடு வாசிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இது அவங்க நினைக்கிறது போல ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்துக்கு சொந்தமான புத்தகம் அல்ல, மனிதர்களாகிய அத்தனை பேருக்கு உரிய ஒரு ஒப்பற்ற புத்தகம். இந்த புத்தகம் ஒரு விசேஷத்தை உடையதாக இருக்கிறது. இதை அந்த பரந்த நோக்கோடு நீங்கள் வாசிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வலிமை படைத்ததாக இந்த புத்தகம் விளங்குகிறது. ஒரு மனிதன் இந்த புத்தகம் பொய்யானது, புரட்டுள்ளது, இந்த பைபிள் முரணானது என்ற கருத்தோடு ஒரு புத்தகத்தை எழுதிவிட வேண்டும் என்ற நினைவோடு வேதாகமத்தை வாசிக்க துவங்கினார். அதாவது வேதம் சொல்வது அத்தனையும் தவறு, பொய், இது ஒரு சமய புத்தகம், ஒரு விதமான குழப்பங்கள் நிறைந்த புத்தகம், இவைகளை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நாஸ்திகவாதி பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்படி வாசிக்க ஆரம்பித்தவர் தெய்வீக அன்பால் தொடப்பட்டார். மிக பெரிய அளவில் அவருக்கு ஒரு தாக்கம் ஏற்பட்டது. முடிவில் இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மேன்மை பற்றி ஒரு அழகான புத்தகத்தை எழுதினார். அத்தகைய வலிமை படைத்ததுதான் பரிசுத்த வேதாகமம். இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற நான் கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்த ஒரு தந்தைக்கு 8வது மகனாக பிறந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலும் மிக தெளிவாக, மிக ஆழமாக இந்த வேதாகமத்தை வாசித்து இந்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள கூடிய ஒரு சூழல் எனக்கு இருந்ததில்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கையில் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். என் தந்தை ஒரு நல்ல முற்போக்குவாதி, சமூக சீர்திருத்தங்களை விரும்புகிறவர், நல்ல தமிழ் பற்றாளர். அந்த விதத்தில் எங்களுக்கு ஒரு விசேஷம் என்றால் வீட்டில் அரசியல் சார்புடைய நிகழ்வுகள் தான். ஒரு கட்சி கூட்டம் வந்துட்டா அப்பொழுது எங்க வீட்டில் ஒரு விசேஷத்தை போல இருக்கும். தீவிரமான திராவிட கட்சிகளோடு தொடர்புடைய தந்தையாக எனக்கு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த என்னுடைய வாழ்க்கையில் சரியாக 16வது வயதில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. நான் அப்படித்தான், நிறைய பேருடைய மனதில் இருக்கிறது போலத்தான், இது நமக்கு தொடர்புடைய ஒரு புத்தகம் அல்ல என்றே என் மனம் முதலாவது சொன்னது. ஆனால் நான் மெதுவாக இதை வாசிக்க ஆரம்பித்த போது இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை மாத்திரம் நான் வாசிக்காமல் போயிருந்தால் என் வாழ்க்கை பரிதாபகரமாக பாதியிலேயே முற்றுப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலில் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன். ஒன்று, லாகிரி வஸ்துக்களை நான் பயன்படுத்தி காலத்துக்கு முன்னே செத்து போயிருப்பேன். இல்லாவிட்டால் ஒரு கிரிமினல் குற்றவாளியாக மாறி சிறை கம்பிகளை எண்ணி தண்டனைக்குரியவனாக மாறி இருக்க கூடும். இல்லாவிட்டால் வாழ துணிவற்று என் வாழ்க்கையை பாதியிலே முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அபாக்கியவானாக நான் என்னுடைய வாழ்க்கையை நானே முடித்துக் கொண்டிருப்பேன். அப்படிலாம் நடக்காம நான் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த பூமியிலே வாழவும் மகிழவும் அநேகருக்கு இந்த தெய்வீக வார்த்தைகளை விளம்பவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பை நினைத்து நான் துதிக்கின்ற அதே வேளையில் இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய ஒரு அற்புதமான ஒரு அருள், பேரருள். அதைத்தான் கிருபை என்று சொல்லுகிறோம். அந்த அருளால் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம். ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒரு ஒரு சமய சார்புடைய வார்த்தை என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் அறியாமல் இருக்கிற என்று பொருள். இந்த வார்த்தைகள் அத்தனையும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் உரியது. அந்த விதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் இந்த திருமறையிலிருந்து நம்பிக்கை தரக்கூடிய வாக்குத்தத்த வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்கு தெரியும்.
அநேக மாதங்களாக ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து நான் பேசி வருகிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்கு சொல்லுகிற வார்த்தை தான் சங்கீத புத்தகம் 34:10. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லுகிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆம், உங்க வாழ்க்கையில நிறைய குறை இருக்குது என்பதை நான் ஒத்துக்கிறேன். தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது மற்ற சமூக ஊடகத்தின் வழியாக, முகநூல் வழியாகவோ அல்லது யூடியூப் வழியாகவோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். நீங்க எந்த நிலையில பார்த்தாலும் உங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில பல குறைவுகளுக்கு நடுவில் இருக்கலாம். இப்படி நம்முடைய குறை இவருக்கு என்ன தெரிய போகுது, இந்த சகோதரனுக்கு நம்ம படுற கஷ்டம் இவருக்கு என்ன தெரிய போகுது, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கலாம். பிரதர், சிஸ்டர், குறை இல்லாம இந்த உலகத்துல யாரும் வாழ முடியாது. ஆனா அதே சமயத்துல குறை இல்லாம வாழ்றதுக்கான ஒரு வழியை பைபிள் சொல்லுது. அதை ஒத்துக்குத்தான் வேணும். ஏனென்றால் வேதம் ஒரு நாளும் பொய்யுரையாது. என்னை கேட்டா நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில நான் குறைன்னு எதையும் நினைச்சதில்லை. என்றைக்கு என்னுடைய 16வது வயதினுடைய இறுதியில இந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து சின்ன சின்ன தாழ்வு எல்லாம் வரதான் செய்தது. ஆனால் இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், எந்த குறையும் இல்லாதபடி மிக அழகாய் ஆண்டவர் நடத்தி வருகிறதை நான் பார்க்கிறேன். எனக்கு மாத்திரம் அப்படி இல்ல, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறாங்களோ, அவரை தேடுறாங்களோ, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இதைத்தான் செய்யறார். சோ இந்த நாளில உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது பிரதர். நீங்க குறைவோடு இருக்கிறீங்கன்றது தெரியும், உங்க வாழ்க்கையில இன்னும் நிறைய நிறைவேறாத விஷயங்கள் இருக்குது தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பேசுறாரு, ஒரு நன்மையும் குறைவுபடாது பிள்ளைகளே. ஆனா நாம என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். ஆண்டவரை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிற விதமா நீங்க தேடினா ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்குமா, ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைஞ்சு போகாது, நிறைவா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதத்தை, மேன்மையை உங்களுக்கு கட்டளையிடுவார். நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி இருக்கு. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், இன்னைக்கு நீங்க வேதனைப்படலாம், இன்னைக்கு நீங்க அழுதுட்டு இருக்கலாம். ஆனா நாள் ஒன்று வருகிறது, நீங்கள் உங்கள் குறைவுகளை மறந்து, நீங்களுடைய பிரச்சனைகளை மறந்து ஆண்டவருக்குள் கலிகூர்ந்து மகிழும்படி ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுல நம்பிக்கையோட இருங்க. அந்த ஒரு நிறைவான காலத்தை, நிறைவான நாளை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க என்ன பண்ணணும்? அவரை தேடணும். முழு மனசோட தேடுங்க. பொதுவா தேடல் என்பது சும்மா சாமி கும்பிடுறது, ஜபம் பண்றது, ஆராதனை பண்றது, துதிக்கிறது, இதைதான் நம்ம நினைக்கிறோம். தேவனை தேடல் என்றால் அதையும் கடந்து சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எக்ஸ்பெக்டிங். அந்த எதிர்பார்ப்பின்படி நாம் காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லாமல் மிக அழகாக, நேர்த்தியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பழைய ஏற்பாட்டுல ஒரு வேத பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். உபாகம புத்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல இருந்து ஒரு 5 குறிப்பை மாத்திரம் வேகமா நான் சொல்லிடுறேன். இந்த 5 குறிப்பை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புறேன். அது உபாகமம் 8:9. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். வாக்கு பண்ணப்பட்ட கானானை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றும் குறைவுபடாத தேசம். நீ போகிற தேசம் எப்படிப்பட்டது? ஒன்னுலயுமே குறை இருக்காது. நீ நினைக்கிறது போல இல்ல. இவ்வளவு நாள் நீ எகிப்துல கஷ்டப்பட்ட, வனாந்திரத்துல கஷ்டப்பட்ட, ஆனால் இனி நீ பிரவேசிக்க போகிற அந்த இடம், அந்த நிலம், அந்த பூமி குறைவில்லாத ஒரு தேசமாக, நாடாக இருக்கும். ஆக ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். அதற்காக நான் இந்த வசனத்தை ஏன் எடுக்கிறேன் என்றால், குறைவுபடாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறார், தேடல் என்கிற விஷயத்துல என்னெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க முடியும். ஒரு 5 காரியங்களை இதே அதிகாரத்துல பார்க்கலாம். முதலாவது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுத்து வாழும்போது தேவனை நாம் தேடுகிறோம் என்று பொருள். அவரை தேடல் என்றால் அவரை நோக்கி பார்ப்பது என்பது அல்ல, அவரிடத்தில் மன்றாடுவது என்பது அல்ல, அவரை ஆராதனை செய்வது என்பது அல்ல. அதை விட மிகச் சிறந்த ஒரு விஷயம் என்னவென்றால்,
அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, அவருடைய கட்டளைகளின்படி நடப்பது என்பது விசேஷமான ஒரு பகுதி தேவனை தேடலிலே. ஆக ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு தேசத்தில் அவர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு, அல்லது ஒரு குறைவும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வதற்கு நாம் முதலாவது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், கட்டளைகளை கை கொண்டு அவரை தேடுங்கள். ஆண்டவருடைய கட்டளைகள் என்பது அற்புதமானவை. அந்த கட்டளைகளை கை கொண்டு நாம் தேவாதி தேவனை தேட வேண்டும். அந்த கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது நாம் ஒரு நன்மை குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 1 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. அந்த நிறைவான தேசத்தை, நிறைவான வாழ்க்கையை பார்ப்பதற்கு எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கட்டளைகளை செய்வதற்கு ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனை தேடலுடைய ஒரு பகுதி அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. நீங்கள் பாருங்கள், உபாகமம் 28வது அதிகாரத்திலே 1 தொடக்கம் 14 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைவான வாழ்க்கை பற்றி ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். எல்லாத்திலையும் ஒரு நிறைவு, எல்லாத்திலையும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். என்ன செய்தால் இந்த ஆசீர்வாதம், என்ன செய்தால் இந்த நிறைவு என்று நாம் கூர்ந்து கவனிக்கின்ற போது, இந்த 28:1 சொல்லுகிறது, அவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் இவைகள் எல்லாம் ரொம்ப அழகாய் நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்துக் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, தேவனை தேடல் என்பது அவருடைய கட்டளைகளின்படி வாழ்ந்து அவரை நோக்கி பார்ப்பது. அப்படி செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் மாறும். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது, அதே உபாகம புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. எல்லா வழியையும் நினைப்பாயாக. இரண்டாவது, அவர் தேடுறது என்பது அவருடைய வழியை நினைப்பது. ஏன் அவருடைய வழியை நினைக்கணும்னா, உங்கள் வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, அவருடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. வானத்துக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே அவருடைய வழிகளும் நினைவுகளும் இருக்கின்றன. ஆகவே நீ நினைப்பது போல இல்ல, நீ யோசிப்பது போல இல்ல, மிகச் சிறப்பாக, மிக ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அவருடைய வழிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக் கொள்வதன் மூலமாக அவரை தேடுவது. அவருடைய வழியை நினைச்சு பார்த்துட்டோம்னா, அதாவது அவர் நடத்தி வந்த பாதை பாருங்க. வனாந்திரத்துல அவங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறாரு. வனாந்திரத்துல தண்ணி இல்லைன்னு சொன்னா கண்மலையை தட்டுனா தண்ணி வருது. இப்பெல்லாம் வந்து இயந்திரத்துல ஒரு சுவிட்ச் போட்டோன்னு சொன்னா தானா காஃபி வருது, தானா மில்க் வருது. அது மாதிரி கம்பை எடுத்து தட்டினோன்னு தண்ணி கண்மலையில இருந்து தண்ணி வருது. பகல் பயங்கர வெப்பமா இருக்குன்னு சொன்னா அவர் மேக ஸ்தம்பத்தை அனுப்புறாரு. நைட்ல பயங்கர குளிரா இருக்குன்னு சொன்னா அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புறாரு. எவ்வளவு ஆச்சரியம்! ஒரு குறையும் இல்லாம வனாந்திரத்துல ரொம்ப அழகா நடந்துட்டு வந்தாங்க. அந்த வழியெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். நடத்துவாருங்க ஆண்டவர், என் வாழ்க்கையில குறை இருக்காது. வனாந்திரத்துல நடத்தினார் இல்லையா, இந்த தேசத்துல நடத்தாமல போயிடுவார் என்ற எண்ணம் வந்துடும். அதுதான் சொல்றாரு, வழியை நினைச்சுக்கங்க அப்படின்றாரு. புதிய பாட்டுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வச்சு 5000 பேருக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறார் ஆண்டவர். அடுத்த அதிகாரத்திலேயே 15ஆம் அதிகாரம் 36 வசனத்தை வாசித்து பாருங்க. அடுத்த அதிகாரத்திலே அதே மாதிரி ஒரு பற்றாக்குறை வருது. மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் இருக்குது. அதை கொண்டு வர சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 4000 பேர் சாப்பிடுறாங்க. அதாவது ஏற்கனவே 14ஆம் அதிகாரத்துல 5 அப்ப 2 மீனை வச்சு கர்த்தர் 5000 பேர் போஷிச்சாரு. அவருடைய வழியை நினைக்கல. அதே மாதிரி பிரச்சனை வந்த உடனே மறுபடியும் மாம்ச பிரகாரம் தான் யோசித்தாங்க. இதை குறித்து ஆண்டவர் கொஞ்சம் வருத்தம் தான். அதனால என்ன பண்றாருன்னா, அடுத்த அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட், 15ஆம் அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட், 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 9-10 வசனங்களை பாருங்க. அவர் சொல்றாரு, அதை நினைவுபடுத்துறாரு. கொஞ்சம் கூட உணர்வில்லையே உங்களுக்கு? நான் 5000 பேர் போஷித்ததை, 4000 பேர் போஷித்ததெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க, உணரவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அவருடைய வழியை நீங்க நினைக்கும் போதெல்லாம் உங்க வாழ்க்கை நிறைவா இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிறைவு உண்டாகும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிறைவான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும்னு விரும்புறீங்களா? நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க. வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்தாரே, செங்கடலை பிளந்தார், மன்னாவை வருஷிக்க பண்ணினார், நான்வெஜ் கேட்ட போது காடையை கொண்டு வந்து கொடுத்தார், தண்ணீர் என்று கதறிய போது கண்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்தார்.
ஐயோ தகிக்கிறது வெயில், மேக சம்பத்தை அனுப்பினார். ஐயோ குளிர்கிறது என்றால் அக்னி சம்பத்தை அனுப்புகிறார். அவர் போட்டிருந்த பாதரட்சை பழசாகல, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போல, குறையில்லாம வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த வழியை, அவர் நடத்தி வந்த வழியை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய அற்புத செயலை நினைச்சு பாத்தீங்கன்னா, நினைக்க உங்க லைஃப்ல குறைகள் எல்லாம் ஓடிப்போம். மூன்றாவது என்ன பண்ணணும்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், சிட்சையை நாம் சகித்துக் கொள்ளணும், சிட்சையை பொறுத்து கொள்ளணும், சிட்சையை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஏன் சிட்சையை கொடுக்கிறாரு? தேவனை தேடுவதில் ஒரு பகுதி, அவர் எனக்கு எப்போதும் ஒரு ரோஜா மெத்தையை கொடுப்பாரு நினைக்கிறதல்ல. சில நேரங்களிலே ஒரு கடினமான பாதைக்குள்ளே அவர் நம்மை நடத்தலாம். நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் உணரக்கூடிய அளவிலே அவர் நம்மை சிட்சிக்கலாம். அதை குறித்து நாம் கோபப்பட்டு விடாமல், அதை குறித்து வருத்தப்பட்டு விடாமல், அந்த சிட்சையை நாம் சகிக்கிற போது ஒரு நிறைவை நாம் அனுபவிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 11 வரைக்கும் வாசித்து பாருங்களேன். சிட்சை சகிக்கிறதா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக இனி நடத்துகிறார். சற்று யோசித்து பாருங்கள். அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் உலகத்தை சிருஷ்டித்தவர். அவருடைய பிள்ளைகள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது இல்லையா? மிகப்பெரிய தேவனுடைய மக்கள் நாம், மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏன் குறைவு வருது? வராது. மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த மேன்மையை, மிகுந்த உயர்வை ஆண்டவர் நமக்கு தருவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்வை அவர் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க, நிறைவை தரட்டும். சிட்சையை சகித்தீங்கன்னா அவருடைய புத்திரர்கள், மிகப்பெரிய தெய்வத்தினுடைய குமாரன் சொன்னா நீங்க எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் விசேஷமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெஸ்டா கொடுப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள்னா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது 8வது அதிகாரம் 6வது வசனம் உபாகமம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படணும். தேவனை தேடல் என்கிற விஷயத்தில் இதெல்லாம் இருக்குது. நீங்க தேவனை தேடுவீர்கள் என்றால் கர்த்தருக்கு பயப்படுங்கள். இந்த 34வது சங்கீதத்துல 10வது வசனத்துல தான் இதை வாசிக்கிறோம். 9வது வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ குறை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவரை தேடணும். தேடுறதனுடைய ஒரு பகுதி தெய்வத்துக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வது. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன் என்ற நற்சான்றை தேவனிடத்தில் பெற்றுக் கொள்கிறார். அதன் பிறகு உள்ள அதிகாரத்தை பாருங்கள். 23 அதிகாரத்தை விட்டுருங்க, 24 அதிகாரத்தை பாருங்க. அதனுடைய முதல் வசனத்துல ஆபிரகாமை தேவன் சகல காரியத்தில் ஆசீர்வதிச்சார். குறை இல்லாம அவனுடைய லைஃப் இருந்துச்சு. ஒரு பெரிய நிறைவு அவனுடைய லைஃப்ல ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். 24:35 வாசித்து பார்க்கும்போது எலியேசர் சொல்லுகிறான், அவருடைய எஜமானனாய் ஆபிரகாமை குறித்து, என்னுடைய எஜமானன் சீமானாய், செல்வ சீமானாய் இருக்கிறார். ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஒட்டகங்கள் இருக்கின்றன, ஆடு மாடுகள் இருக்கின்றன, மிகப்பெரிய சீமான், குறையில்லாத ஒரு மனிதன் என்று வர்ணிக்கிறான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? 22:12 ஆண்டவர் சாட்சி கொடுத்த பிறகுதான் ஒரு நிறைவை நாம் பார்க்கிறோம். அவன் லைஃப்ல குறை இல்லாம ஒரு நிறைவை எப்ப பார்க்கிறோம்? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்ற பெயர் எடுத்த பிறகுதான். அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவு ஏற்படும். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை முழுவதிலும் மிக பெரிய அளவிற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் உங்களுக்கு அருள் புரிவார். 5வதாக தேவனை தேடல் என்பதில் மற்றொரு பகுதி அவரை ஸ்தோத்தரிப்பது. என்ன நடந்தாலும் நான் கவலைப்படுறதில்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு நிக்கிற பிள்ளைங்க எப்போதும் நிறைவா தான் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில தற்காலிகமா வந்த சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், இவங்களை நினைச்சு முறுமுறுக்காம, இதை நினைச்சு வருத்தப்படாம, இதை நினைச்சு வேதனைப்படாம நீங்க எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம், கெட்டது நடந்தாலும் ஸ்தோத்திரம், துன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம், இன்பம் வந்தாலும் ஸ்தோத்திரம். அப்படி யாரெல்லாம் தேவனை துதிக்க பழகி இருக்கிறார்களோ, அப்படி யாரெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகி இருக்கிறாங்களோ, அவங்க லைஃப்ல ஒரு நாளும் குறைவு வராது, நிறைவு தான் உண்டாகும். உங்களால சொல்ல முடியுமா, இப்ப இருக்கிற பிரச்சனை கஷ்டமான சூழ்நிலை பிரதர், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி முறுமுறுக்கிறோம், வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், சோர்ந்து போறோம். அதை விட்டுட்டு கர்த்தாவே இந்த நிலையில நாம ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த நிலையிலும் நான் உம்மை ஆராதனை செய்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் போச்சு, 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதை, வேலைக்காரிகள், 10 பிள்ளைகள் ஒன்னா செத்து போனாங்க யோபுனுடைய லைஃப்ல. எல்லாம் போன பிறகு இந்த யோபு என்ன சொன்னார் தெரியுமா? யோபு 1:21 நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் செல்வேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு
ஸ்தோத்திரம் என்று சொன்னார். 1:21 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. இவ்வளவு ஒரே நாள் அழிஞ்சு போயிருக்க அந்த மனுஷன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். யோபு 2ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. அவனுடைய மனைவி சொல்றார், இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறாய், தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்கிறார். அவன் என்ன சொல்றான்? பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறியம்மா. அப்படி நன்மை பெறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தோம், உற்சாகமா இருந்தோம், தீமை பெறக்கூடாதா? அவன் தன்னுடைய வாயினால, அவன் தன்னுடைய வார்த்தையினால ஒரு தப்பும் பண்ணல, பாவம் செய்யலன்னு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. என்ன நடந்துச்சு? இப்படி கர்த்தரை துதிச்சு அவனுடைய லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 42ஆம் அதிகாரம் 10 தொடக்கம் 12 வரைக்கும் வாசிப்பாரு. ஒரு பெரிய நிறைவு. அவன் ஆயுசுல கூட பூரண ஆயுசுல மரிச்சான்னு பாக்குறோம். உங்க லைஃப்ல அப்படி ஒரு நிறைவை கர்த்தர் கொடுக்க விரும்புறார். முதலாவது, நீங்க கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க. 2வது, வழியை நினைச்சுக்கோங்க. 3வது, சிக்ஷையை செய்யுங்க. 4வது, கர்த்தருக்கு பயப்படுங்க. 5வது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிறைவான வாழ்க்கை பெறுவீங்க. தேவனை தேவனுடைய செயல்பாடுகள் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, நான் இந்த காரியத்துல ரொம்ப குறைஞ்சு போயிட்டேனே, எனக்கு இது மாதிரி ஒரு நன்மை நடக்கலையே என்று மனசுல வருத்தப்பட்டுட்டு புலம்பிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை கொடுங்க. எல்லா குறைவுகளும் மாறட்டும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். உம்முடைய பிரசன்னம் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரட்டும் அப்பா. எப்படி காணா ஒரு திருமண வீட்டுக்கு நீங்க போனதுனால அங்க குறைவு மாறுச்சோ, அது மாதிரி இந்த நாள் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளோட லைஃப்ல நீங்க பிரசன்னமாகும் போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறும்னு நம்புறப்பா. அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்க எல்லாரோடையும் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுனதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. காட் பிளஸ் யூ. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நான் சொல்லுகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க எழுந்த உடனே ஒரு வசனத்தை கேட்பதற்கு வசதியா வாட்ஸ்அப்ல 1 நிமிட வார்த்தையை நாங்கள் அனுப்பி வருகிறோம். 1 நிமிஷத்துல நிபந்தனையோடு அந்த வாக்குத்தத்தம் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது. உங்களுக்கு அது தேவைன்னு சொன்னா திரையில் தோன்றுகிற எண்ணை பாருங்கள். 9600662466 இந்த எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு காலையில இந்த வசனம் வந்து சேரும். வசனத்தை கேட்டபடி வாழ்க்கையை துவங்குங்க. ஆங்கிலத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க 9943921251 என்ற எண்ணுக்கு நீட் ப்ராமிஷன் போடுங்க. உங்களுக்கு ஆங்கிலத்தில் அனுப்பி வைப்பார்கள். உங்கள் அனைவருடைய எல்லா விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிறைவை பார்ப்பீங்க பிரதர், சிஸ்டர். காட் பிளஸ் யூ.